கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நல்ல வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? யோபு 21:15. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு என்னடா இந்த வித்தியாசமான ஒரு வார்த்தையா இருக்குது, சர்வ வல்லவரை. இதை கேட்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா, துன்மார்க்கர்கள் இப்படி பேசுறாங்க. அதை யோபு சொல்லும் போது இந்த காரியத்தை சொல்றாரு. தேவ பிள்ளைகளை, துன்மார்க்கருக்கு தேவன் இருக்கிறாரும் தேவ பயமே இல்லாம இருக்கு. ஏன்? அவங்க வாழ்க்கையில நினைக்கிறது எல்லாமே கிடைக்கிறதுனால அவங்களுக்கு மிஞ்சினது எதுவுமே தேவையில்லை. அதனால அவங்களுக்கு தேவ பயம் இல்லை. அதனால அவங்க அந்த வார்த்தையை கேட்காங்க. ஆனாலும் யோபுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருந்துச்சு, துன்மார்க்கருடைய வாழ்க்கை அழிஞ்சு போகும், அதுக்கு ஒரு முடிவு இருக்குது, அவனுடைய சந்ததி நிலை நிற்காது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தது. தேவ பிள்ளைகளை, எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு CS லூயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. எனக்கே என்னால எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே நம்ம ஜெபிக்கணுமாங்க. தேவ பிள்ளைகளே, அது கடவுளை மாற்றுறது கிடையாது, என்னையவே மாற்றுறதுக்கு ஜெபம் ரொம்ப அவசியம். நான் எனக்கே ஹெல்ப் பண்ண முடியாத பட்சத்துல நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு உங்களுக்கு புரியுதா? தேவ பிள்ளைகளாகிய நாம ஜெபம் பண்ணாதான் நமக்குள்ள இருக்கிற சுபாவங்கள் மாறும், கர்த்தருடைய சுபாவம் வரும். கண்டிப்பா ஜெபிக்கணும். சர்வ வல்லவர் தான் இந்த வானத்தையும் பூமியும் ஆளுகை செய்கிறவர். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.